ஆம்பூர் சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். நான் 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 6 வெங்காயம், அது கிட்டத்தட்ட அரை கிலோ வரும். 4 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச வத்தலை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு நெய், கொத்தமல்லி, புதினா இலை. அடுத்து ஸ்பைசஸ் என்னென்னு பார்க்கலாம். 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 4 brinje இலை, 1 ஸ்டார் பூ. அடுத்து தயிர் 200 ml, லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க பிரியாணி செய்ய தொடங்கிடுவோம். பாத்திரம் சூடான உடனே 200 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து 2 ஸ்பூன் நெய், எண்ணெய் சூடான உடனே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருவோம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல மனம் வர அளவுக்கு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம், அப்பதான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு, தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். 5 ஸ்பூன் சேர்க்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். மல்லிக்கீரை, புதினா இலை சேர்த்துருவோம். இப்போ தயிரை சேர்த்துருவோம். லெமன் ஜூஸ் சேர்த்துருவோம்.
அடுத்து அரைச்சி வச்ச வத்தலை சேர்த்துருவோம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 இல்லைன்னா 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை மாறுற வரைக்கும் மசாலையை நல்லா வதக்கிப்போம். இனி எந்த மசாலையும் சேர்க்க வேண்டாம். ஆம்பூர் பிரியாணிங்கிறது வத்தலை மட்டும் சேர்த்து செய்யக்கூடிய பிரியாணி. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனை மசாலாவோட நல்லா பிரட்டி எடுப்போம். சிக்கனை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைப்போம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு 1 கிலோ அரிசி 4 கப்பு அதனால் 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி சேர்க்கும் போது பிரியாணி கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியெல்லாம் வற்றி வச்சு தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தம் போட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி வாழை இலை வச்சு பிரியாணி நல்லா கவர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். மேலே வெயிட்டை வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் தம்மிலே இருக்கட்டும். நிமிஷம் ஆயிட்டு இப்போ இலையை எடுத்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு.
கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நெய்யும் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் வீவர்ஸ், நல்ல மணமான சுவையான ஆம்பூர் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.